ஹலோ மக்களே, இது ஹலோ ஃப்ரம் அருண். மீண்டும் ஒரு பாட்காஸ்ட் எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இது சீசன் 4 எபிசோட் 5. நம்ம என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா லைஃப் என்ன மாதிரியான டர்ன்ஸை வேணாலும் எடுக்கலாம். அதில் நீங்கள் கான்ஷியஸாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள், செலிப்ரேட் பண்ண வேண்டிய விஷயங்கள், எது உங்களுக்கு மேட்ரு, எது உங்களுக்கு முக்கியமான விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதுல வேறு வேறு பர்ஸ்பெக்டிவ்ஸ் வேறு ஆட்களுக்கு இருக்கும் இல்லையா. அதில் நான் எதை முக்கியமாக நினைக்கிறேன், நம்ம இந்த மாதிரி லைஃப்பை பார்க்கும்போது, இந்த விஷயங்கள்லாம் இன்னொரு கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது வாழ்க்கை ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப இலகுவானதாகவும் இருக்குது அப்படின்னு இருக்கிற என்னோட பர்ஸ்பெக்டிவை பற்றி தான் இந்த சீசனில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். சின்ன சின்ன விஷயங்களை செலிப்ரேட் பண்ணுறது மூலமாக நீங்கள் உங்களை எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க, நீங்கள் தான் இந்த உலகத்தோட மையம் அப்படின்ற விஷயத்தை உங்கள் மூளையிலேருந்து தூக்கி எறிகிறது மூலமாக நீங்கள் ரொம்ப ஈஸியான ஒரு லைஃப்பை லீட் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி தான் லாஸ்ட்டாக ஒரு 4 எபிசோட்ஸில் பேசிகிட்டு இருந்தோம். பேசிட்டு அப்படியே ஒரு லாங் வீக்கெண்ட் போயாச்சு. கிட்டத்தட்ட வேலைக்கு போயிட்டுருக்கீங்கன்னா 3 நாள் தான் உங்களுக்கு வேலை இருந்திருக்கும். ஸ்கூலோ காலேஜோலாம் போயிருந்தீங்கன்னா 4 நாள் லீவு. இந்த வருஷத்துலேருந்தோ போன வருஷத்துலேருந்தோ தைப்பூசத்துக்கு சேர்த்து லீவ் விட்றாங்க இல்லையா. ஸோ ஒரு பெரிய பொங்கலுக்கு ஒரு 4 நாள் ஊருக்கு போயிட்டு வந்தவங்க திரும்பி அடுத்த ஒரு 2-3 நாள் காலேஜுக்கோ ஒர்க்குக்கோ போயிருப்பீங்க. திரும்பி ஒரு 4 நாள் மறுபடியும் லீவு. ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக ஹாப்பியாக ஒரு வீக்கெண்ட், பெரிய வீக்கெண்டை ஃபீல் பண்ணிட்டு மறுபடியும் எல்லோரும் அவங்கவுங்க ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறதுக்காக கிளம்பியிருப்பீங்க. அவங்கவுங்களுக்கு ஒரு ரொட்டீன் இருக்கும், அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ என்னென்னா, நம்ம மறுபடியும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பும் போது, இயல்பு வாழ்க்கை இயல்பு இல்லாத வாழ்க்கைலாம் சொல்ல முடியாது, நம்ம திரும்ப நம்மளோட வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டுக்கு நம்ம திரும்பும்போது நமக்கு டெய்லியுமே ஏகப்பட்ட கொஷின்ஸ் வந்துட்டே இருக்கும். கொஷின்ஸ்லாம் நமக்கு வரதில்லை, நம்மளை நோக்கி எரியப்படுற கேள்விகள். அது வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேலையை முடிச்சிட்டிங்களா, காலேஜ் போகிறீங்கன்னா அசைன்மெண்ட் முடிச்சிட்டிங்களா, இல்லை காலையில் எந்திரிக்கிறீங்கன்னா டைமு இவ்வளோ ஆகுது, ஏன் இன்னும் தூங்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி. அது இல்லாமல் ஒரு நாளில் நம்ம தர்க்கம் மட்டுமே, அதாவது விவாதங்கள் மட்டுமே மணிக்கணக்கில் பண்ணுவோம் நம்ம நார்மலாக. அதுக்கு நமக்கு ரொம்ப சாதாரணமாக கை வந்த கலை, ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுட்டு நம்மளால் ஒரு 2-3 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அந்த டிஸ்கஷனில் என்னென்னா, அந்த டிஸ்கஷன் பண்ணுறதுல பிரச்சனை கிடையாது, அந்த டிஸ்கஷனில் நாம் சொல்கிறது தான் சரியாக இருக்கணும் அப்படின்றது எப்படியாவது நம்ம நிறுவிடணும், ப்ரூவ் பண்ணிடணும் நம்மளை. நான் அந்த வாதத்தை எடுத்தேன்னா நான் ஜெயிச்சிடணும் அப்படின்றதுல தான் நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இருப்போம். ஸோ நம்ம என்னெல்லாம் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முற்படுறோமோ அந்த கேள்விகள் எல்லாத்துலேயும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய பதில் சரியான பதிலாக இருந்துடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் தான் நமக்கு இருக்கும். எனக்கும் இருக்கும், உங்களுக்கு இருக்கும், எல்லாருக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்றது தான் என்னோட பர்ஸ்பெக்டிவ். அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்நாளில் உங்களை நோக்கி ஏகப்பட்ட கேள்விகள் வரும். கேள்விகள்லாம் என்னென்னா, ஏகப்பட்ட சூழல்கள், ஏகப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகிட்டே இருக்கும். ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் நீங்கள் ஒவ்வொரு கொஷினாக பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, நீங்கள் எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஆன்சர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஆக்சுவல் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியாமல் போயிடும். அதுக்கான டைம் உங்களுக்கு இல்லாமல் போயிடும். இது எதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்க அப்படின்னா, ஒரு 100 மார்க் எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் எய்தர் ஆர் கொஷின்ஸ்லாம் வரும். இது இல்லைனா இது ஏதாவது ஒன்று ஆன்சர் பண்ணு அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு 2க்குமே பதில் தெரியும், இல்லை இந்த 2க்குமே பதில் எழுதி என்னால் சரியான ஆன்சர் வாங்கிட முடியுன்றதுக்காக எல்லாத்தையும் எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் ஆக்சுவலி எழுத வேண்டிய கொஷின்ஸை எழுத முடியாமல் போயிடும், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மார்க்ஸ் கிடைக்காமல் போயிடும். ஸோ உங்கள் டைமை நீங்கள் சரியாக பயன்படுத்தாமல் உங்களுக்கு தேவையில்லாத கேள்விகளுக்கு பதில் எழுதுறது எக்ஸாமில் எப்படி சரியானதாக இருக்காதோ அதே மாதிரி தான் லைஃப்லேயும் உங்களுக்கு தேவைப்படாத, இல்லை நீங்கள் பதில் சொல்லணும்னு நினைக்காத, முற்படாத கேள்விகளுக்கு ஏதோ ஒரு ஈகோ ட்ரிப்னாலேயோ இல்லை ஏதோ ஒரு காரணம், அது என்ன காரணம் வேணாலுமே இருக்கட்டுமே, அப்படி நீங்கள் பதில் சொல்ல முற்படும் போது நீங்கள் ஆக்சுவலி ஆன்சர் பண்ண வேண்டிய கொஷின்ஸை மிஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றி தான் நான் இந்த எபிசோடில் பேசணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இப்போது புரிகிற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஹாப்பினஸோ இல்லை உங்களுக்கு வாழக்கூடிய நம்பிக்கையோ தரக்கூடிய நிறைய சூழல்கள் இருந்திருக்கும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து பேசுகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏதோ ஒரு மோசமான சம்பவம் இருக்குன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு 2 நாடுகளுக்கு நடுவில் நடக்கிற ஒரு சண்டையை பற்றியோ போரை பற்றியோ பேச போகிறீங்க அப்படின்னா, அது அந்த கேள்வி நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணுமா, அதில் டிஸ்கஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஒரு டைமை போட போகிறீங்க. டிஸ்கஸ் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை, நான் அதை சொல்ல வரல. ஆனால் உங்களுக்கான கேள்வி அது. நீங்கள் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அந்த டிஸ்கஸ் பண்ணுறது உங்களுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு வேறு மினிமமாக ஒரு கியூரியாசிட்டிக்குள்ளேயே அது உங்களை ட்ரிகர் பண்ணுதா அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். எதுவுமே இல்லை, சும்மா பொழுத கழிக்கிறதுக்காக
இல்லை வந்து இதில் வந்து நான் ஒரு பெரிய ஆளுன்னு காமிச்சிடுறதுக்காக நீங்கள் அந்த டிஸ்கஷனுக்குள்ளே உள்ளே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த லிமிட்டட் டைமை பயங்கர மோசமாக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அப்படின்னு தோணுது எனக்கு. ஏன்னா நான் இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முற்பட்டிருக்கேன். இப்போவும் நடக்கும், அப்படிலாம் பண்ணாமலாம் இருந்துட முடியாது. ஆனால் 10 வாட்டி பண்ணுறத 2 வாட்டியாக குறைச்சிக்க முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ 8 கொஷின்ஸ் 8 அன்வான்ட் சிச்சுவேஷன்ஸ்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடுறீங்க. அப்போ 2 அன்வான்ட் சிச்சுவேஷனுக்குள்ளே தான் இருக்கீங்க. அது ஓகே அப்படின்னு தோணுது. அதாவது எல்லாமே வந்து ஒரு மாடரேஷனில் பண்ணுறது தான் வந்து இந்த வாழ்க்கையை ரொம்ப இலகுவானதாக ஆக்குது அப்படின்றதையும் நான் நம்புகிறேன். அதாவது என்னன்னா பாசிட்டிவாகவே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதுவுமே எப்போவுமே பண்ணிட்டு இருக்க முடியாது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக இருக்க ட்ரை பண்ணுவோம். எல்லா சுச்சுவேஷன்லையும் பாசிட்டிவாக இருந்தாலும் தப்பாக இருக்கும். அப்போது எவ்வளோ தூரத்துக்கு நம்மளால் கான்ஷியஸாக ஓகே நம்ம இப்படி தான் இருக்கோம் அப்படின்றத நம்பி நம்மளால் இருக்க முடியுதோ அந்த அளவுக்கு வந்து லைஃப் ரொம்ப ஈஸியானதாக மாறுது. ஸோ டூயிங் எவ்ரி திங் இன் அ மாடரேஷன், பாசிட்டிவாக இருக்கிறதாகட்டும், இப்போ நான் பேசிகிட்டு இருக்க விஷயமா இருக்கட்டும், உங்களுக்கு ஆன்சர் பண்ணும் நீங்கள் நினைக்கிற கொஷின்ஸுக்கு இல்லை அந்த ஆன்சர் பண்ணால் யூ ஆர் ஃபீலிங் ஹாப்பி, இல்லை யூ ஆர் ஃபீலிங் சாட்டிஸ்ஃபைடு, அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இல்லைனா அது வந்து உங்களை அந்த கேள்வியை நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது மூலமாக இல்லை அந்த சுச்சுவேஷனை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது மூலமாக உங்களை நகர்ந்து போகிறதுக்கு அடுத்த லெவலுக்கு உங்களை புஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து வாழ்ந்துட்டுருக்கீங்கன்ற அந்த ப்ராமிஸையும் அந்த ஹோப்பையும் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கான கேள்விகளை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணி அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் அப்படின்றது தான் வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் இந்த சொல்ல. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நிறைய கதைகளோட பேசலாம், ஆனால் நான் ரொம்ப ஷார்ட்டாக இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அடுத்த வாட்டி நீங்கள் ஒரு சுச்சுவேஷன்லையோ இல்லை உங்களை நோக்கி ஒரு கேள்வியோ வந்து விழும்போது யோசிங்க, இது நிஜமாவே நம்ம பதில் சொல்லணுமா, இல்லை அவன் கேட்டுட்டான் அது வந்து என்னை ஈகோ லெவலில் ஹர்ட் ஆகிடுச்சு, நான் அதுக்கு பதில் சொல்லி ஐம் கோயிங் டு ப்ரூவ் மை செல்ஃப் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்றத மட்டும் யோசித்து அந்த சுச்சுவேஷனையும் அந்த கொஸ்டினையும் ஃபேஸ் பண்ணுங்கள் அப்படின்றது தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். மறுபடியும் ஒரு பாட்காஸ்ட்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இதில் அதை தாண்டி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சது என்னென்னா, நிறைய மெட்டஃபரிக்கலாக நிறைய தியரிட்டிக்கலாக நிறைய பேசியாச்சு. ஸோ நிஜமாகவே மனிதர்களோட வாழ்க்கை பற்றின பர்ஸ்பெக்டிவ் எப்படி இருக்கும் அப்படின்றத தேடி போகணும் அப்படின்றது தான் எனக்கு அடுத்த சீசனோட நோக்கமாக இருக்குது. அந்த மாதிரி உங்களுக்கான கதைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் எனக்கு மெயில் பண்ணுங்கள், hello@yahoo.com. அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராம் ஹலோ ஃப்ரம் அருண், அதுவும் இல்லைனா ரெடிட்டில் ஹலோ ஃப்ரம் அருண் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்குது. இல்லைனா ஸ்பாட்டிஃபைல நீங்கள் கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணலாம், நான் அதை ரீட் பண்ணி மேபி நம்ம பேசலாம், இல்லை அந்த கதையை நான் ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு நம்புகிறேன். மறுபடியும் ஒரு எபிசோடில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.